சொல்லுடா. என்னடா ஜாப் கிடைச்சிருச்சா? இல்லடா. அப்புறம் வீட்ல உட்காந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடா பண்ண சொல்ற? வீட்ல சும்மா தான் இருக்கேன். வீட்லயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பைத்தியம் முடிக்கல? ஹலோ டேய், உன்கிட்ட தான்டா பேசுறேன். வீட்ல இருந்தா எவ்வளவு டார்ச்சரா இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. சொல்லுங்கம்மா. என்ன உன் புருஷனுக்கு வேலை கிடைச்சதா இல்லையா? இல்ல, டேய், அப்புறம் கால் பண்றேன்டா. அப்ப உன் புருஷன் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? போன் பேசிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. வீட்ல இருந்து வெளியே போனா தானே வேலை ஏதாவது கிடைக்குதானே தெரியும். நான் என்ன சொல்றது அவருக்கு தெரியாதா? ஏய், முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்து. வயிறு காலியானதா அதை நிரப்பிக்க ஏதாவது பண்ணணும்னு தோணும். முதல்ல வெளியே துரத்து. வீட்லயே உட்கார்ந்துக்கிட்டு என்னங்க பண்றீங்க? எனக்கு வெளிய சொல்லவே அசிங்கமா இருக்கு. வேலை போய் நான் வீட்ல இருக்கிறது பிடிக்கலையா இல்ல நான் வீட்ல இருக்கிறதே உனக்கு பிடிக்கலையா? வேலை தேடுறதுக்கு வெளிய போக மாட்டீங்களே, அத நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. அட, போன்ல கூட பேசிட்டு தானே இருக்கேன், மெயில்ஸும் அனுப்பிட்டு இருக்கேன். அப்புறம் வெளிய போய் என்ன பண்றது? போன்ல பேசுறது வேற, நேரா போய் மீட் பண்றது வேற. அது கூட தெரியாதா? ஏதோ கிடைக்குதுன்னு மாசம் மாசம் இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறது நல்லா இருக்கா? என்ன இன்னைக்கு ஒரு நாள் உன் வீட்ல வாங்கிட்டு வந்ததுக்கு இவ்வளவு திமிரா? நான் தான் வேண்டாம்னு சொன்னேன்ல. உங்களால முடியல, நீங்க என்ன கஷ்டப்படுத்துறீங்களா? உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு இப்படிதான் நடக்கணும். எல்லாம் என் தலை விதி. ச்சே. ஹலோ. ஹலோ. ஹேய், நான் தான் கிரிமாமா பேசுறேன். சொல்டா. என்னடி மாமாவை டான்னு கூப்பிடுற? மாமா, இப்ப எனக்கு மூடே இல்ல. என்ன விஷயம்னு சொல்லு. அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, உன்னை போய் மீட் பண்ண சொன்னாங்க. இப்ப என்னால உன்னை வரவேற்கலாம் முடியாது. அப்புறம் எப்பயாவது வா, போனை வைக்கிறேன். ஏய், சொல்லு. அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. லொகேஷனை மட்டும் ஷேர் பண்ணு, நான் வரேன். ஓகே. காவியா, ஏய் காவியா. வா உட்காரு. எதுக்காகவும் நீ கவலையே படாத. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. இனிமே உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணு. இப்ப வேலை இல்லைன்னா என்ன, உன் ஹஸ்பண்ட் உடனே வேற வேலையை தேடி இருக்கணும்ல. எனக்கு இருக்கிற மாதிரி பெர்மனண்டான வேலை அவருக்கு இல்லைன்னா லைஃப்ல எப்பவுமே உனக்கு ப்ராப்ளம் தான். கண்டிப்பா உனக்கு என்னோட உதவி தேவைப்படும். எல்லாம் என் விதி. நீ ஃபீல் பண்ணாத, நான் தான் இருக்கேன்ல. இந்த அமௌண்ட்டை புடி. வேணாம். அட புடின்றேன்ல. வேணாம். மாமா தானே கொடுக்குறேன், வாங்கிக்க. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. என்ன மிஸ் பண்ண ஃபீலிங் போகணும்னா இதை வாங்கிக்கோ. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. உனக்கு ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு வேணுமோ அதை நான் தரேன். நீ என்ன ஆர்டர் பண்ணாலும் நான் வாங்கி தரேன். ஹேய், உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல உனக்கு நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் உடனே எனக்கு ஒரு கிஸ் கொடுப்பேன். உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன்னு எத்தனை முறை எனக்கு மொத்தம் கொடுத்தேன்னு ஞாபகம் இருக்கா? அழாத, நான் தான் இருக்கேன்ல. டேய், சொல்றா. வேலை கேட்டிருந்தேன்லடா, சொல்றேன்னு சொன்ன. என்னாச்சுடா? ஏன் சாரி எதுவும் சொல்லடா. அவர் சொன்னார்னா கட்டாயமா நான் சொல்றேன். சாரி ஃபார் த டிலேடா. என்னடா இது? டேய், என்னாச்சுடா? என்னடா எதை பத்தி பேசிட்டு இருக்க? என்னடா எதை பத்தின்னு கேக்குற? நான் தான் உன்கிட்ட கேட்டிருந்தேன்ல, வேலைக்கு சொல்றேன்னு சொன்னியே, என்னடா ஆச்சு? டேய், நானும் ட்ரை பண்ணிட்டு தான்டா இருக்கேன். என் ஃப்ரெண்டு கிட்ட கூட நான் கேட்டிருக்கேன்டா. அவசரப்படாத, ஏதாவது வந்துச்சுன்னா நானே கால் பண்றேன், சரியா? அம்மா சொல்லுங்க. உன் உதவாக்கற புருஷன் வீட்ல தான் இருக்கானா? வீட்ல தான் இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? போன் பேசிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னென்ன செய்ய சொல்றீங்க? என்ன செய்ய சொல்றேன்னா? சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி தினமும் சொல்லிட்டு இருக்கணுமா என்ன? மனுஷனா கொஞ்சம் அறிவு இருக்கணும்ல. அந்த அறிவை யூஸ் பண்ணாதானே வேலை ஏதாவது கிடைக்கும். அந்த அறிவு இருந்திருந்தா உன் வாழ்க்கை எப்பவும் நல்லா இருந்திருக்குமே.
மனுஷனா கொஞ்சம் புத்தி இருக்கணும்ல. படிச்சவரு தானே, அந்த அளவுக்கு கூட யோசிக்க மாட்டாரா என்ன? வாயை மூடிட்டு நான் சொல்றத முதல்ல செய். ஹாய். வா மாமா, உள்ள வா. ஓகே பாய். திவ்யா, என்ன பண்ணிட்டு இருக்க திவ்யா? யார் இவன்? இவரு என் மாமா. அதுக்கு என்ன ப்ரோ, உங்களுக்கு வேலை இல்லைன்னு நான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இப்படிதான் பண்ணுவீங்களா? எனக்கு வேலை இல்ல, புத்தி இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொன்னீங்க. இப்ப இந்த மாதிரி வேலை செய்யறியா? உனக்கு புத்தி இல்லையா? ப்ரோ அவளை திட்டாதீங்க. பொறுக்கி நாய, இன்னி ஒரு நிமிஷம் நீ இங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. இருடா, என்ன பண்றேன்னு பாரு. போயிடுங்க மாமா, சரி. போங்க. இன்னைக்கு வந்து என்ன பண்றேன்னு பாரு. டேய், பயந்து ஓடிட்டானா? இன்னைக்கு எனக்கு வேலை இல்லாததுனால உனக்கு அவமானமா இருக்கலாம். ஆனா அதுக்காகலாம் தப்பான உறவு வச்சுக்க மாட்டாங்க. தப்பு அதுவா நடந்ததா நீ பண்ணியான்னு உனக்கு தான் தெரியணும். மனுஷங்களை சமாதானப்படுத்தலாம், மனசை எப்படி சமாதானப்படுத்த முடியும்? தூ. ஹலோ மேடம், கவனமாக கேளுங்க. உங்களுக்கு ஒரே 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். மொத்த லோன் அமௌண்ட்டு 27,000. எங்கள் பேலன்ஸை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இல்லைனா எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. உங்கள் கான்டாக்டில் இருக்க எல்லா நம்பருக்கும் ஃபோன் பண்ணி உங்கள் லோனை பற்றி நான் சொல்லிவிடுவேன். அது மட்டும் கிடையாது, உங்கள் ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன். மறுபடியும் சொல்கிறேன், ஒரே 1 மணி நேரம் தான் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ளேயே லோனை கிளியர் பண்ணுங்க. ஓகே, மறுபடியும் கால் வராமல் பார்த்துக்கங்க. அருணா, நமக்கு ஊர்ல இருந்து வர வேண்டிய 50,000 வந்துருச்சு. நம்ம கோபால் சாருக்கு 50,000 கடன் தரணும்ல, அதை அனுப்பி விட்டுறேன். முடிஞ்சது, அனுப்பிட்டேன். ஹாய் ப்ரோ. ப்ரோ, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 50,000 அனுப்பிட்டேன், பார்த்துக்கோங்க. ஓகே ப்ரோ, மறுபடியும் உங்களுக்கு தேவைப்பட்டா கால் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ரோ, தேங்க்யூ. மறுபடியும் தேவைப்பட்டா கேளுங்கன்னு சொன்னாரு. கோபால் ப்ரோ ரொம்ப நல்லவர்ல. அருணா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னங்க? நான் அப்புறமா பேசுறேன் அருணா, எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன். உங்கள் ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன். மறுபடியும் சொல்கிறேன், ஒரே 1 மணி நேரம் தான் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ளேயே லோனை கிளியர் பண்ணுங்க. மறுபடியும் தேவைப்பட்டா கேளுங்கன்னு சொன்னாரு. கோபால் ப்ரோ ரொம்ப நல்லவர்ல. உங்கள் ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன். அருணா, சொல்லுங்க அருணா மேடம். உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயம் பேசணும். வீட்டுக்கு வரீங்களா? பர்சனல்னு சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா வரேன். ஹாய்ங்க. சொல்லுங்க. ஏங்க டென்ஷன்? சொல்லுங்க. 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு லோன் ஆப்ல லோன் வாங்கிருக்கேன்.
3 மாசம் கிளியர் பண்ணிட்டேன். ம் அதுக்கப்புறம் கிளியர் பண்ண முடியல. இப்ப மொத்தம் 27,000 ரூபாய் கிளியர் பண்ணணும். காலையில இருந்து அவங்க கண்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்துல கிளியர் பண்ணலனா என் கான்டாக்ட்ல இருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி என் லோன் பத்தி சொல்லிடுவேன்னு சொல்றாங்க. ம் என்னோட போட்டோஸை மார்ஃபிங் பண்ணி சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ம். இந்த விஷயம் உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா எங்க 2 பேருக்கு பெரிய சண்டை ஆயிடும். ஓ ஆப் லோனை கிளியர் பண்ணிடுவீங்க. நான் அதுக்கு கொடுத்தா என்னோட கடனை எப்படி கிளியர் பண்ணுவீங்க சொல்லுங்க. இந்த ஆப் லோனை கிளியர் பண்ணலைன்னா மொத்த உலகத்துக்கும் தெரிஞ்சிடும். என் கடனை கிளியர் பண்ணலைன்னா விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தானே இருக்கும். சொல்லுங்க அருணா மேடம். ஓகேவா? விஷயம் நம்ம 2 பேருக்கு நடுவில் தான் இருக்கும். சொல்லுங்க, டீல் ஓகேவா? யாரு? அவங்க தானா? அவங்க சொன்ன டைமுக்கு பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னதை நாம செய்யலைன்னா அவங்க சொன்னதை அவங்க செஞ்சிருவாங்க. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இன்னொரு தடவை உங்களுக்கு பண்ணுவாங்க, அப்புறம் உங்க புருஷனுக்கு பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. உங்களுக்கு தான் தெரியல. டைம் இல்ல அருணா மேடம். இப்பவே மொத்த லோனை கிளியர் பண்றேன். என் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. மொத்தம் 27,000 ரிட்டர்ன் பண்ணிட்டா 5 தடவை. ரிட்டர்ன் பண்ண முடியலனா 10 தடவை. நீ எனக்கு கொடுத்த நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ். ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அப்படின்னா 5 தடவை தான் ஃபிக்ஸ்டு. அனுப்பிட்டேன். அருணா, என்ன பண்ணிட்டு இருக்க அருணா? இதெல்லாம் என்ன அருணா? உங்களுக்கு தெரியாம லோன் ஆப்ல நான் கடன் வாங்கிட்டேங்க. அத கட்டுறதுக்கு இவர்கிட்ட நான் கடன் கேட்டா இதுக்கு ஒத்துக்கிட்டாதான் கொடுப்பேன்னு சொன்னாரு. என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் ஏதாவது பண்ணிருப்பேன்ல. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் தான் நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். நீங்க தான் அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டீங்க. அதுக்காக இப்படி பண்ணுவியா? அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டேங்க. தூ, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நீ எதுக்கு ஃபோன் பண்ணாம வந்த? அட ஃபோன் எதுக்கு? இது நம்ம டைம் தானே. பிரியாணி வித் பெட். இன்னைக்கு வேணா போயிடு. எதுக்கு? என்னாச்சு? ஏன்னா எனக்கு பீரியட் ஃபர்ஸ்ட் டேட். அட என்ன நீ? பீரியட் டைம்ல நம்ம எத்தனை தடவை பண்ணியிருக்கோம். இப்ப வேணா ப்ளீடிங் அதிகமா இருக்கு. நீ போ. அப்படின்னா ஹக் பண்ணிக்கிறேன். நீ ஒரு தடவை போ. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. சொன்னா கேளு. ஒரே ஒரு தடவை மட்டும். இங்கிருந்து. ப்ளீஸ்.